எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ கொலாஜ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிரியேட் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 1000 பிக்சல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டுட்டோரியலுக்காண்டி தான், அதனால் ஒரு 75 ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன். நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா 300 வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துடும். வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு காலம் டு ரோ டு செட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 4ஆக பிரிச்சுக்கிட்டோம். இந்த ஸ்கொயரை 4ஆக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் மட்டும் செலக்ட் பண்ணிக்கி கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. அப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எந்த பொசிஷன் வைக்கணுமோ அந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. திருப்பி ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே இழுத்து செட் பண்ணிடுங்க. திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் ஓகே கொடுங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ட்ராக் பண்ணி எந்த பொசிஷன் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 ஸ்கொயர் பண்ணியாச்சு. திருப்பி டூப்ளிகேட் கொடுங்க. இது எதுக்குன்னா சென்டரில் இன்னொரு ஸ்கொயர் வச்சு பார்க்கலாம். அதுக்கு கலர் மாற்றிக்கோங்க. ஒயிட் கலர் வேணால் வேறு கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தனியாக தெரியுற மாதிரி. ஓகே, க்ரீன் கலர் வச்சுக்கலாம். க்ரீன் கலர் வச்சுக்கிட்டு மார்க்கெட் டூலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும். அப்புறம் ஆங்கிளில் போய் 45 டிகிரி செட் பண்ணுங்கள். ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் டூலை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். சென்டராக பொசிஷன் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ திருப்பி சின்னது பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா மார்க்கெட் டூலை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு எட்ஜில் இருந்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஓகே. இது கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லேயர் புரிஞ்சிச்சு. ஸோ பார்டர் வேணும். பார்டர் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மெனு வரும். இதில் உங்களுக்கு என்ன சைஸில் மார்ஜின் வேணும்னு சைஸ் கொடுங்க. அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். 8 ஓகே. ஓகே, அப்புறம் இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் கொடுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மாறி வந்துருச்சு. வியூவில் போயிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டிங்கன்னா அந்த லேஅவுட் போயிடும். இப்போ சென்டரில் இருக்கிற மட்டும் மார்ஜின் சின்னதாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மார்ஜினும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ அவுட்டர் மார்ஜின் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறதுக்கு நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை செலக்ட் பண்ணி மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் கொடுங்க. இதில் போயிட்டு 16 px கொடுங்க. லொக்கேஷன் இன்சைடே இருக்கட்டும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் மார்ஜினும் வந்துடும். ஓகே, இப்போ எல்லா மார்ஜினும் ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பிக்சரை ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆட்டோ செலக்ட் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு மூவ் டூல் வச்சுட்டு எந்த லேயர் வேணுமோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை ட்ராக் பண்ணி அந்த லேயர் மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே அந்த இமேஜ் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்புக்குள்ளே அது வந்துடும். அதேமாதிரி அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜும் ட்ராக் பண்ணுங்கள். ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், எப்படி கேட்கணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா இமேஜும் இன்புட் பண்ணிக்குவோம். இதே மாதிரி
எல்லா இமேஜும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்து உங்களுக்கு எப்படி பொசிஷன் பண்ணணுமோ நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.